வேதமித்ரா ஜோதிட ஆராய்ச்சி மையத்திலிருந்து உங்கள் ராக்போர்ட் ராஜ் PS. வாழ்க நலமுடன், உயர்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. இந்த பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. வர நண்பர்கள் எல்லாமே ஜோதிட ஆர்வலர்களாக இருக்கட்டும், பொதுநிலையினராக இருக்கட்டும். என் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் ஆகும், என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் ஆனால் நிம்மதியாக இல்லை, என் பிள்ளைக்கு பொண்ணை வந்த புள்ள சரியான முறையில் கவனிக்க மாட்டேங்குது, இல்லை என் பிள்ளைக்கு தப்பான வரனை நான் சேர்த்து விட்டுட்டேனா, என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறான், இதுக்கு என்ன காரணம், இப்படி என்று கேட்டு பல ஜாதகங்கள், பல பெற்றோர்கள் வர்றாங்க. ஒரு உதாரணத்துக்காக காலபுருஷ தத்துவத்தில் முதல் வீடாகிய மேச வீடை லக்னமாக எடுத்து உங்களுக்கு ஒரு பதிவு போட்டிருக்கேன். இப்போ இந்த மேஷ லக்னத்தில் பிறந்த ஒரு ஜாதகர் பிரதமை திதியில் பிறந்திருந்தார் என்று சொன்னால் அவருக்கு இந்த 7ஆம் வீடாகிய கலத்திர பாவமும் 10ஆம் வீடாகிய தொழில் பாவமும் பாதிக்கப்பட்டுரும். அப்போ அந்த கலத்திரத்தில் அவருக்கு கிடைக்கக்கூடிய சுகம் தேடலாகவே இருக்கக்கூடிய சுகத்தில் திருப்தி இல்லாத ஒரு நிலை, இல்லை வேலை காரணமாக மனைவியை கவனிக்காத ஒரு நிலை. அது மனைவி சொல்லியிருப்பா, சாயங்காலம் ஒரு பக்கம் வெளியில் போகலாம்ப்பா, ஒரு கோயிலுக்கு போகலாம், ஒரு எக்ஸ்கேஷன் போகலாம், இல்லை ஒரு காவிரி கரைக்கு போயிட்டு வரலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு அவுட்டிங் போயிட்டு வரலான்னு கேட்டிருப்பாங்க. இவர் என்ன பண்ணிடுவார், சரின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவருடைய வேலை பணி காரணமாக இந்த 7க்கு அவரால் ஒத்துழைக்க முடியாமல் போய் அதனால் அங்கே அவங்களுக்குள்ளார பாதிப்பு, மனக்கசப்பு, அவர்களுடைய சுகம் அங்கு கிடைக்காம போய் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இந்த பிரதம தேதியில் பிறந்த ஜாதகருக்கு இருக்கும். இரண்டாவது, இதே லக்னமாக இருந்து சதுர்த்தி திதி, சதுர்த்தி என்பது 4ஐ சொல்லக்கூடியது, 4 என்பது சுகம் இல்லையா. அப்போ அந்த சதுர்த்தி என்ற ஒரு திதியை ஒருத்தர் வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னால் இதில் வளர்பிறை தேய்பிறைன்னு 2 தன்மை இருக்குது. அப்போ இந்த சதுர்த்தி திதியை ஒருத்தர் வாங்கியிருக்காருன்னு சொன்னால் அவருடைய 2 என்கிற குடும்பஸ்தானம் பாதிக்கப்படும். அந்த குடும்பத்தால் கிடைக்கக்கூடிய திருப்தி அந்த ஜாதகருக்கு கிடைக்காது. என்னதான் வெளியில் பல பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்குள்ளே போனால் நான் நிம்மதியாக இருப்பேங்க, உள்ளே நுழைஞ்சோன்னே என் பிள்ளைங்க என்கிட்ட சந்தோஷமாக பேசும், என் பொண்டாட்டி நல்லா என்னை கவனிச்சுக்குவா அப்படிங்கிற ஒரு நிலை. அப்போ இவருக்கு இந்த 7 கிடைச்சிரும். 7 நாள் கிடைக்கக்கூடிய திருப்தி கிடைச்சிருமானா கிடைக்காது. அதே மாதிரி 7 நாள் வரக்கூடிய வருமானம் நமக்கு கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா இவர் தான் வருமானத்தை ஈட்டணும். அப்போ அந்த இவருடைய வார்த்தை, ஒரு சில சமயங்களில் ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய கருத்து நல்ல கருத்தாக இருக்கும், அதை சொல்லக்கூடிய விதம் தப்பாக போய் அங்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அதனால் இவருக்கு அந்த திருப்தி கெட்டு போயிடும். எப்போ பார்த்தாலும் இந்த மனுஷன் இப்படி தான், ஏதாவது ஏட்டா அப்படியே பேசுவார், இவர்கிட்ட போய் சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன அப்படிங்கிற ஒரு நிலை அங்கே ஏற்பட்டுரும். அப்போ ஒரு பாதிப்பை இந்த ஜாதகர் சந்திக்க வச்சுருவோம். ஏன்னா 2ங்கிற குடும்பஸ்தானத்தை தடுத்துரும், வாக்குஸ்தானத்தால் கெடுத்துரும், வருமானத்தை தடை பண்ணிடும். இவர் வாயாலே இவர் கெட்டுக்கிட்டது. யானை தான் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்ட கதைன்னு சொல்லுவாங்கள்ல, தவளை தான் வாயால் கெட்ட கதை, அது எல்லாமே இந்த சதுர்த்தி திதியை கொண்ட ஒரு நபருக்கு வரக்கூடிய ஒரு அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம சொல்லலாம். அடுத்து இதே லக்னமாக இருந்து துவாதசி திதி, அதாவது ஏகாதேசிக்கு அடுத்து வரக்கூடியது துவாதசி, 12வது திதியை வாங்கியிருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ இவருக்கு இந்த 7ஆம் வீடு திதி சூன்யமாக வரும், இந்த 10ஆம் வீடு திதி சூன்யமாக வரும். அப்போ இந்த 7ஆம் வீட்டுக்கு செய்ய வேண்டிய தனது நண்பர்கள், தனது மனைவி, தனது மனைவியினுடைய குடும்பம், இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் அவர் ரொம்ப எஃபர்ட் எடுத்துக்க மாட்டார், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டிக்க மாட்டார். அதே சமயத்தில் வேலை ஸ்தலத்திலையும் ஒரு சிரத்தை அங்கே கொடுக்காம, அல்லது இதை கவனிச்சாருன்னு சொன்னால் அங்கே கவனிக்க முடியாது. அப்போ வேலையை விட்டுட்டு அடிக்கடி வேலை மாற்றத்தை கொடுத்துரும். வேலை மாற்றத்தின் காரணமாக இவர் குடும்பத்தை பிரியக்கூடிய ஒரு நிலை கொடுத்துரும். அப்போ இவருக்கு அந்த மனைவி சுகம் அல்லது குடும்ப சுகம் கலத்திர பாவத்தில் கிடைக்கக்கூடிய நன்மை தீமைகள் இந்த ஜாதகத்துக்கு அங்கே தடைபடும் அப்படிங்கிறத இந்த திதி நமக்கு சொல்லிடுங்க. அடுத்து திரையோதிசி திதி, அது 13வது திதின்னு என்று சொல்லக்கூடியது. அந்த திதியாக இருந்தாலும் அதே போல தான் அவங்களுடைய வாக்கினால் கெடுத்துக்கொள்ளக்கூடியது. அதே சமயத்தில் அவர்களுடைய குழந்தை பாக்கியம் 5 என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். காலபுருஷனுக்கு 5ம் அதான், இந்த லக்னத்துக்கு 5ம் அதான். அப்போ இவர்களுடைய வம்சாவளியில் ஏற்கனவே குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்கள் இருந்துகிட்டு இருப்பாங்க. மேலும் இந்த ஜாதகரை அவர்களுடைய பெற்றோருக்கு தாமதமாக பிறந்தவர் தான் என்பதை நம்மால் ஆணித்தரமாக அடித்து சொல்ல முடியும் என்பதை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். அதே சமயத்தில் சப்தமி தீதியில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னு சொன்னாக்க அவங்களுக்கு காலபுருஷனுக்கு 4ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் தடை செய்யும். அப்போ 4ங்கிறது சுகம், காலபுருஷனுக்கு 4ங்கிறது கடகராசி. அதே போல் இந்த லக்னத்துக்கும், ஏன்னா நம்ம மேச லக்னத்தை தான் எடுத்துருக்கோம், அதனால் அந்த தன்மை. அப்போ இவங்களுக்கு என்ன நடக்கும்னா, இந்த தனது மனைவினால் கிடைக்கிற சுகம் கிடைக்காது, மனைவிட்ட கிடைக்கிற ஒரு அக்கறை கிடைக்காது, அஃபர் கிடைக்காது, அவங்களோட அந்த கேரிங் இவங்க இல்லாமல் அவர்களுடைய அன்புக்கு இயங்கக்கூடிய ஒரு நபராக அவங்க போயிடுவாங்க. அப்போ அந்த அன்பு எங்கே கிடைக்குதோ அங்கே இவங்க நோங்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ சுகத்தேடல், வெளியில் உடல் ரீதியாக கிடைக்கிற சுகம் மட்டும் கிடையாது, மனம் ரீதியாக கிடைக்கக்கூடிய சுகம், அவர்களுடைய அன்பான அரவணைப்பான பேச்சினால் கிடைக்கக்கூடிய சுகம், அவங்களுடைய கேரிங், என்னப்பா சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, எங்கே இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரியான ஒரு அக்கறையாக, ஆக்சுவலாக அக்கறையாக இருக்காது, தெருநாய் தான், வீட்டில் இருக்கிறதா நமக்கு சொந்தம், நமக்கு நிரந்தரம். ஆனாலும் இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க பேசுகிறதுல மயங்கி
தன்னை இழக்கக்கூடிய, தன் உடைமையை இழக்கக்கூடிய, தனது பொருளாதார நிலை, தனது மதிப்பு மரியாதை, தன்னுடைய கௌரவத்தை இழந்து ஒரு மோசமான ஒரு 4 பேர் மத்தியில் கைகட்டி தலை குனிந்து வாய்ப்புத்தி நிற்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதகத்தில் இருக்கும். அப்போ இந்த பெற்றோர்கள் கேட்குறாங்க, என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துட்டேனா, இல்லையே, இவங்க இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்களே, இதுக்கெல்லாம் காரணம் இதுதாங்க காரணம். இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால், உங்கள் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் பையனாக இருந்தாலும், உங்களுடைய ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தை, ஏன் நான் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக திருப்பி சொல்கிறேன். ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் பார்த்து கவனித்து நிதானித்து அவர்களை இல்லற வாழ்க்கையில் சேர்ப்பது மிகச் சிறப்பாக இருக்கும். சரி சார், ஒரு சில பேர் லவ் பண்ணிடுறாங்க, காதல் வசப்பட்டு காதல் திருமணம் பண்ணிக்கிறாங்க, பேரண்ட்ஸு அங்கே இது பண்ணுறதில்ல, அப்படி இருந்தால் என்ன நடக்கும்? அப்படி இருந்தாலும் இவர்கள் இந்த ஒரு பாதிப்பை சந்தித்து தனது பெற்றோர் வசம் வந்து நிற்பாங்க. அப்போ இந்த பெற்றோர் அதை சரி பண்ணக்கூடிய ஒரு நிலையில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தில் இருந்தால் இவருடைய இல்லற வாழ்க்கையை சிறப்புற மாற்றி அமைக்க முடியும். அதற்கு உண்டான ஸ்தலங்கள் இருக்குது. இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் இது மாறும். மனைவி தப்பு செஞ்சு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த பெண் இனிமே நல்ல ஒரு ஸ்திரியாக, நல்ல ஒரு கலத்திரத்துக்குரியவளாகவும் அல்லது நல்ல ஒரு மனைவியாகவும் வாழக்கூடிய ஒரு தன்மையை அந்த கோயிலில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் அவங்களுக்கு கொடுத்துரும். ஒரு ஆண் தப்பு செஞ்சு ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் ஒரு கோவில் வழிபாடு முறையாக எடுத்துகிட்டு வரும்போது அது அவருக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. அதே போல் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன், இங்கே கொடுத்துருக்கிறது தான், வேறு ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. அப்போ இந்த 2ஆம் வீடு, 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 10ஆம் வீடு, 11ஆம் வீடு, இந்த வீடுகளுக்கு அதிபதிகள்லாம் பார்த்தீங்கன்னா 2க்கும் 7க்கும் அதிபதி சுக்கிரனே வருவார். 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் வருவார். இந்த 10க்கும் 11க்கும் அதிபதி சனியாக வருவார். என்ன காரணம் அப்படின்னா 2ங்கிறது நமக்கு வரக்கூடிய வருமானம், நம்முடைய வார்த்தை, முதல்ல நம்ம பேசுகிற தன்மை அதை அங்கே கொடுத்துரும். 5ங்கிறது நமக்கு கிடைக்கிற பூர்வ புண்ணியத்தினுடைய தொடர்ச்சி, போன ஜென்மத்தில் இவன் என்ன செஞ்சானோ அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த தன்மையை இங்கே கொடுத்துரும். அப்போ அதனால தான் அங்கே சூரியனை வச்சாங்க. சூரியனுடைய அந்த வெப்ப கதிரலை இல்லைன்னா எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது, ஒரு தாவரம் முளைக்க முடியாது. அப்போ மழையே பெஞ்சிட்டு இருக்கு சார், நம்மளால் முடியுமா? என்ன அந்த மேகம் நசன்னு தூரிக்கிட்டே இருக்குது, லேசாக ஒரு வெயில் அடித்தா அந்த துணியெல்லாம் காஞ்சிரும், லேசாக வெயில் அடித்தா நான் போராப்பம் போயிட்டு வந்துடுவேன், லேசாக வெயில் அடித்தா இன்னைக்கு காரியத்தை செஞ்சுவிட்டு வந்துடும், இப்படி சொல்கிறோம்ல. அப்போ அந்த சூரியன் வந்து அவ்வளோ முக்கியம். இங்கே திருமணம்னு வர்றதுனால இங்கே உயிரணுக்களுக்கு இந்த கிரகம் ரொம்ப முக்கியம். உயிரணுவினுடைய தன்மை, உயிரணுவினுடைய வீரியம், உயிரணு நீங்கி செல்லக்கூடிய தன்மையை இந்த சூரிய பகவானை தருவார். அதனால தான் களத்திர காரக கோளா சுக்கிரனை வைக்கிறோம். ஆணுக்கு சுக்லம்னு சொல்கிறோம், பெண்ணுக்கு சுரேனியம்னு சொல்கிறோம். அப்போ இந்த நீர்த்தன்மை, மதன நீர் என்று சொல்லக்கூடிய இதனுடைய வழியில தான் இந்த சூரியன் ஆகிய உயிரணு உள்ளே போகும், கர்ப்ப பைக்குள்ளார போகும். அதை தாங்க கர்மா. அப்போ முன்ஜென்ம கர்மத்தோ, அதான் டிஎன்ஏன்னு சொல்கிறோம், மரபணு. நம்முடைய முன்னோர்கள் வழியில் இவங்க வந்து பிறந்திருக்காங்க, போன ஜென்மத்தில் செஞ்சதோட நன்மை தீமைக்கு ஏற்ப இவங்க இப்போ பிறந்திருக்காங்க. அதை தாங்க ஜாதகங்கிறது சொல்லும். ஒவ்வொரு ஜாதகமுமே ஒரு கேட்லாக் தான். எப்படி நம்ம ஒரு பொருள் வாங்கி அதுக்கு ஒரு கேட்லாக், அந்த பொருளை எப்படி நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிட்டு கொடுக்குறாங்களோ, அதுபோல் ஒவ்வொருத்தர் பிறந்ததுக்கும் கொடுக்குற கிட்டு தாங்க ஜாதகம். இவ்வளோ தாங்க விஷயம். அப்போ இந்த சூரியன், சுக்கிரன், சனி இது ஒரு ஜாதகத்தில் இணைந்திருக்கு, அதை ரொம்ப பார்த்து பண்ணணுங்க. அதுக்கு வந்து பரிகாரத்துக்கு உண்டான ஸ்தலங்கள் இருக்குது, அந்த ஸ்தலங்களுக்கு அவர்களே நேராக சென்று வழிபாடு முறை செய்து வர்றது சிறப்புன்னு சொல்லலாங்க. ஆக இதுபோல் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஜோதிட ரீதியான தகவல்கள், சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எங்களுடைய அலைபேசி எண்ணுக்கு அழைத்து தொடர்பு கொள்ளணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். 755 815 64 23 90 92 68 74 92 என்ற எண்ணுக்கு அழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குரு வாழ்க, குருவே துணை என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராக்ஃபோர்ட் ராஜ். வாழ்க நலமுடன், உயர்க வளமுடன்.